Hello everyone, welcome back to my channel with a lesson about phrasal verbs. I know that you were waiting for this lesson for a long time. So today let's learn 20 phrasal verbs. So lesson ku போக முன்னாடி phrasal verbs என்றால் என்ன அப்படினு பார்க்கலாம். These are the verbs joining with a preposition or an adverb. ஒரு verb ஓட endல ஒரு preposition அல்லது ஒரு adverb இணைச்சி உருவாகக்கூடியவை தான் phrasal verbs. இவற்றில் வரக்கூடிய verb மீனிங்கில் யூஸ் பண்ணப்படாது, பட் சில டிஃபரெண்ட்டான மீனிங்ஸில் யூஸ் பண்ணப்படும். அதனால் இந்த phrasal verbs ஒவ்வொன்றினுடைய மீனிங் அதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே அவற்றை ஈஸியாக சென்டென்சஸில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே போல் மற்றவர்கள் அவற்றை யூஸ் பண்ணி பேசும் பொழுதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். இந்த phrasal verbsம் மற்றைய வேர்ப்ஸ் மாதிரியே V1, V2, V3, ING ஃபார்ம் இந்த மாதிரி எல்லா ஃபார்ம்ஸையும் கொண்டிருக்கும். அவற்றையும் எல்லா ஃபார்ம்ஸ்லையும் எல்லா விதமான டென்சஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த V1, V2, V3 வேர்ப்ஸோட ஃபார்ம்ஸ் பற்றிய ஐடியா இல்லாதவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்கப்படக்கூடிய லெசனை பார்த்து கொள்ளலாம். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், புட் ஆன். புட் ஆன் என்பது வெவ்வேறான இடங்களில் யூஸ் பண்ணப்படுது. லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், உடைகள், அணிகலன்கள், ஜுவல்லரிஸ் இவற்றை அணியும் பொழுது உடலில் போட்டுக்கொள்வதற்கு நாங்கள் புட் ஆன் என்று சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ புட் ஆன் ஹர் ஜாக்கெட் பிஃபோர் கோயிங் அவுட் சைட். வெளியே போகும் முன்னாடி அவள் ஜாக்கெட்டை அணிந்தாள். ஸோ ஒரு ஆடையை உடம்பில் போட்டுக்கொள்வது, அந்த விடயத்துக்கு நாங்கள் புட் ஆன் என்று சொல்வோம். நெக்ஸ்ட், மேக்கப் அல்லது க்ரீம்ஸ் போன்றவற்றை தேய்த்து கொள்ளுதல், பூசிக்கொள்ளுதல், இதுக்கும் புட் ஆன் தான் யூஸ் பண்ணப்படுது. ஹீ புட் ஆன் சம் சன்ஸ்க்ரீன் பிஃபோர் கோயிங் டு த பீச். பீச்சுக்கு போகும் முன்னாடி சன்ஸ்க்ரீன் பூசிக்கொண்டான். நெக்ஸ்ட் ஒன், எதையாவது ஒன்றை இயக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுதல். லைட், மியூசிக் அல்லது ஒரு மெஷின், அதை நீங்கள் இயக்குதல், இதுக்கும் புட் ஆன் என்று சொல்வோம். கேன் யூ புட் ஆன் சம் மியூசிக்? கொஞ்சம் இசையை இயக்க முடியுமா, போட முடியுமா என்று கேட்குறது. கேன் யூ புட் ஆன் சம் மியூசிக்? ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வி யூஸ் புட் ஆன். நெக்ஸ்ட், டேக் ஆஃப். டேக் ஆஃப் என்பதும் வெவ்வேறு இடங்களில் யூஸ் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன், உடைகளை அல்லது அணிகலன்கள், ஜுவல்லரிஸ் என்பவற்றை அகற்றுதல், உடம்பிலிருந்து அகற்றுதல். புட் ஆன் என்று சொன்னது அவற்றை அணிதல், டேக் ஆஃப் அவற்றை அகற்றுதல். எக்ஸாம்பிள், ஹீ டுக் ஆஃப் ஹிஸ் ஷூஸ் பிஃபோர் என்டரிங் த ஹவுஸ். அப்போ வீட்டுக்கு உள்ளே வரும் முன்னாடி அவர் காலணிகளை கழற்றினான். நெக்ஸ்ட், விமானம், ஏர்பிளேன் என்பவற்றை நிலத்திலிருந்து பறத்தல், நிலத்திலிருந்து மேல் நோக்கி பறத்தல், அதுக்கும் டேக் ஆஃப் என்று யூஸ் பண்ணப்படும். த பிளேன் டுக் ஆஃப் ஆன் டைம். விமானம் குறிப்பிட்ட நேரத்துக்கு பறந்தது. டுக் ஆஃப் V2 ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன், ஒருவர் அல்லது ஒன்றின் வளர்ச்சி திடீரென அதிகரித்தல். growth, rapid growth of something. His business really took off after he launched the new product. அவர் புதிய ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தியதுக்கு பின்னாடி அவரோட பிஸ்னஸ் அபாரமாக வளர்ந்தது. கிளைம்ப் அப். கிளைம்ப் அப் என்று சொல்வது மேலே ஏறுதல், ஏணி, மலை, மரம் போன்றவற்றுக்கு ஏறுதல். அதாவது ஒரு பொருள் அல்லது இடத்துல சிரமமாக மேலே ஏறுதல், சிரமப்பட்டு ஏறுதல், இதைத்தான் நாங்கள் கிளைம்ப் அப் என்று சொல்வோம். He climbed up the tree to get the mango. மேங்கோவை பறிக்கிறதுக்கு மரத்தில் ஏறினான். கிளைம்ப் அப், மரம், ஏணி, மலைகள் ஏறுதல், இவை எல்லாத்துக்குமே நாங்கள் கிளைம்ப் அப் என்பதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், கிளைம்ப் டவுன். அதே போல் சிரமமாக ஒரு இடத்திலிருந்து மேல் இடத்திலிருந்து கீழ் நோக்கி இறங்குதல், கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறங்குதல்.
மரம், மலை, ஏணி போன்றவற்றிலிருந்து இறங்குதல். இதுக்கு நாங்கள் climb down என்று சொல்வோம். He climbed down the ladder carefully. அவர் ஏணியிலிருந்து கவனமாக கீழே இறங்கினார். ஓகே, நெக்ஸ்ட் go up. go up என்று சொல்வது மேலே செல்லுதல், அந்த மீனிங்கில் யூஸ் பண்ணப்படும். ஏணி, கட்டிடம் என்பவற்றுக்கு ஏறுதல். She went up the stairs to her room. மேலே செல்லுதல் அல்லது உயர்தல், ஏதாவது ஒன்று, விலைகள் அதிகரித்தல், ஒன்றோட அளவு அதிகரித்தல், இவற்றுக்கும் நாங்கள் go up என்று சொல்வோம். The price of petrol has gone up again. பெட்ரோல் விலை மீண்டும் உயர்ந்து விட்டது. அதையும் நாங்கள் go up என்ற phrasal verb மூலமாக சொல்வோம். ஏதாவது ஒன்றோட விலை அல்லது அளவு அதிகரித்தல், அல்லது ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து கீழே உள்ள ஒரு இடத்துலேருந்து மேலே செல்லுதல், இரண்டுக்குமே யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் go down, அதே போல் கீழே செல்லுதல் அல்லது விலை, வெப்பநிலை அல்லது அளவு என்பவை குறைதல். She went down the stairs quickly. The price of gold has gone down this week. Next phrasal verb, sit down. That is very easy. உட்காருதல், நின்ற நிலையிலிருந்து உட்கார்ற நிலைக்கு மாறுதல். இதைத்தான் நாங்கள் சிட் டவுன் என்று சொல்வோம். ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் ரிலாக்ஸ். தயவு செய்து உட்கார்ந்து ஓய்வெடுங்கள். நின்ற நிலையிலிருந்து அமர்ந்த நிலைக்கு மாறுதல், that is sit down. stand up என்பது அமர்ந்த நிலையிலிருந்து நின்ற நிலைக்கு வருதல், எழுந்து நிற்றல். She stood up to answer the question. கேள்விக்கு பதில் சொல்ல அவள் எழுந்து நின்றாள். உட்கார்ந்திருந்து விட்டு எழுந்து நின்றாள் பதில் சொல்வதற்காக. அதே போல் இன்னொரு மீனிங்லேயும் ஸ்டாண்ட் அப் யூஸ் பண்ணப்படுது. எதுக்காகண்டா ஆதரித்தல், ஒருவரை அல்லது ஒருவரோட கருத்தை நாங்கள் உறுதியாக ஆதரித்தல், அவருக்காக உரிமை குரல் கொடுத்தல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் ஸ்டாண்ட் அப் என்று யூஸ் பண்ணுவோம். We should stand up for our rights. நாங்கள் எங்களோட உரிமைகளுக்காக போராட வேண்டும். இந்த மாதிரி மீனிங்கில் யூஸ் பண்ணப்படலாம். ஸ்டாண்ட் அப் என்பது ஒரு கருத்தை ஆதரித்தல் என்ற மீனிங்லையும் யூஸ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் சிட் பேக். சிட் பேக் என்பது ஓய்வெடுத்து கொள்ளல் அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸாக சாய்ந்து உட்காருதல், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காருதல், இதை நாங்கள் சிட் பேக் என்று சொல்வோம். He sat back in his chair and watched TV. அப்போது ஆசனத்தில் அவரோட நாட்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து டிவி பார்த்தான். You can sit back and enjoy the show. அப்போ நீங்கள் அமைதியாக ஓய்வெடுத்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். அப்போ அமர்தல் பட் ரிலாக்ஸாக சாய்ந்து உட்கார்தல் என்பதை சிட் பேக் என்று சொல்வோம். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த வேலையும் இல்லாமல் உட்கார்தல், இது சிட் பேக். நெக்ஸ்ட் சிட் அப். சிட் அப் என்பது சாய்ந்து உட்கார்ந்திருந்த நிலையிலிருந்து நிமிர்தல். ஓகே, நிமிர்ந்து உட்கார்தல், படுத்திருந்து நிமிர்ந்து உட்கார்தல், நேராக உட்கார்தல், இதை சிட் அப் என்று சொல்வோம். He sat up in bed when he heard the noise. அப்போ சத்தம் கேட்டதும் அவர் எழுந்து உட்கார்ந்தார். Sat up. Okay. She asked me to sit up straight during the class. I sat up to start my works. ஸோ என்னோடய வேலைகளை தொடங்குவதற்காக நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். Fall asleep. Fall asleep வந்து உறங்க தொடங்குதல், பழக்கம் அல்லது இயல்பான முறையில் நாங்கள் தூங்குவதற்கு ஸ்டார்ட் பண்ணுதல், இதை fall asleep என்று சொல்வோம். He fell asleep as soon as he lay down on the bed. அப்போ படுக்கைக்கு போனதும் அவர் உறங்கி விட்டார், உறங்க தொடங்கி விட்டார். இயல்பான முறையில் அவரோட தூக்கத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணினார். ஸோ திஸ் இஸ் fall asleep. நெக்ஸ்ட் வேக் அப். விழித்து கொள்ளல். விழித்து கொள்ளல், உறக்கத்திலிருந்து கண் விழித்தல், that is wake up. I wake up early every morning to go for a walk. நான் ஒவ்வொரு காலையும் நடக்கிறதுக்காக வேண்டி விழித்து எழும்புகிறேன்.
ஓகே, ஸோ தூக்கத்தில் இருந்து விழிக்கிறது அந்த விஷயத்துக்கு தான் நாங்கள் வேக் அப் என்று சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் கெட் அப்? கெட் அப் என்பது எழுந்து நிற்றல் அல்லது எழுந்து செல்லுதல். இப்போ தூங்கி முழிக்கிறதுக்கு நாங்கள் வேக் அப் என்று சொல்வோம். பட் அந்த பெட்லிருந்து எழுந்து நிற்றல், ஓகே, எழுந்து செல்லுதல், இதை நாங்கள் கெட் அப் என்று சொல்வோம். He gets up at 6 a.m. every day. When the alarm rang, I got up quickly. ஸோ இந்த மாதிரியாக ஒரு இடத்துலேருந்து எழுந்து நிற்றல், இதுக்கு நாங்கள் கெட் அப் என்று சொல்வோம். walk by. walk by என்பது அருகே செல்லுதல், அருகே சென்று விடுதல் அல்லது அந்த பக்கமாக நடந்து செல்லல் போன்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு செல்லும் போது எதையாவது ஒரு மனிதர், ஒரு திங் அல்லது ஒரு பிளேஸை நாங்கள் கடந்து செல்லுதல், அந்த பக்கமாக நான் கடந்து செல்கிறேன் அப்படி சொல்ல நாங்கள் walk by என்று யூஸ் பண்ணுவோம். I saw my friend when I walked by the coffee shop. காஃபி ஷாப்பை கடந்து செல்லும் போது என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன். walk by. get started என்பது துவங்குதல், ஸ்டார்ட் பண்ணுதல், ஒரு செயற்பாட்டை ஆரம்பித்தல், தட் இஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த மீட்டிங். நாங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ நீட் டு கெட் ஸ்டார்டட் ஆன் மை ஹோம்ஒர்க். அப்போது என்னோடய ஹோம்ஒர்க்கை செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை தொடங்குவோம் என்று சொல்வது தான் கெட் ஸ்டார்டட். கிவ் அப். கிவ் அப் என்பது விட்டு விடுதல். ஓகே, ஒரு செயலை நிறுத்துதல். அதாவது நான் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி அதை கைவிட்டு விடுதல். அல்லது ஒரு கஷ்டங்களை சமாளிக்க முடியாமல் அந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் ஒதுக்கி விடுதல், முயற்சியை கைவிடுதல், தட் இஸ் கிவ் அப். அல்லது என்னால் முடியாது என்று ஒத்துக்கொள்ளுதல். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். உங்கள் கனவுகளை விட்டு விடாதீங்க. டோன்ட் கிவ் அப், விட்டு விடாதீங்க. ஆஃப்டர் செவரல் அட்டம்ப்ட்ஸ் ஷீ கேவ் அப் அண்ட் டிசைடட் டு ட்ரை another way. இப்போ நிறைய தடவை ட்ரை பண்ணிவிட்டு அவள் என்ன முடிவு செய்தால், இதை நான் விட்டு விடுகிறேன், வேறு ஏதாவது வழியில் முயற்சி பண்ணுகிறேன். இப்படியாக நான் ட்ரை பண்ணின ஒரு விஷயத்தை நிறைய தடவை ட்ரை பண்ணிவிட்டு முடியலை என்ற ரீசனுக்காக அதை கைவிடுதல், இதைத்தான் நாங்கள் கிவ் அப் என்று சொல்வோம். புட் பேக். புட் பேக் என்பது எடுத்த இடத்துலையே திரும்ப வைத்தல். ஓகே, ஒரு பொருளை நீங்கள் ஒரு இடத்துல இருந்து எடுத்து விட்டு அதை வழக்கமான இடத்துலையே திரும்ப கொண்டு போய் வைத்தல். புட் பேக். ப்ளீஸ் புட் த புக் பேக் ஆன் த ஷெல்ஃப் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ரீடிங் இட். நீங்கள் படித்த பிறகு ஷெல்ஃபில் நீங்கள் எடுத்த இடத்துலையே நீங்கள் வைங்க. புட் பேக். புட் அவே. புட் அவே என்பது ஒரு இடத்துல ஒழுங்காக வைத்தல், பாதுகாப்பாக போட்டு வைத்தல். ப்ளீஸ் புட் அவே யுவர் டாய்ஸ் ஆஃப்டர் பிளேயிங். விளையாடியதுக்கு பிறகு உங்களோட டாய்ஸை ஒரு இடத்துல வைங்க. எல்லா இடங்களையும் அதை போட்டு வைக்காதீங்க, ஒரு இடத்துல ஒழுங்காக வைங்க என்று சொல்வது தான் put away. She put away all the dishes after dinner. இப்போ டின்னருக்கு பிறகு அவள் டிஷ்ஷஸை ஒரு இடத்துல வைத்தாள், ஒழுங்காக வைத்தாள் என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், கெட் அவுட். கெட் அவுட், வெளியே போ. உள்ளே இருந்து வெளியே செல்லுதல் அல்லது ஒரு இடத்திலிருந்து, ஒரு நிலைமையிலிருந்து, ஒரு சிச்சுவேஷனிலிருந்து வெளியே போதல், இது கெட் அவுட் என்று சொல்வோம். we need to get out of the house before it rains. அப்போ மழை வரும் முன்னாடி நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும். he told me to get out of his room. அவன் என்ன ரூம்லேருந்து வெளியே போக சொன்னான். he told me to get out of his room. I should get out of this situation. இந்த நிலைமையிலிருந்து நான் வெளியே போகணும். Understood? Next, last one, give back. Give back. திருப்பி கொடுத்தல். திருப்பி கொடுத்தல், ஒரு பொருளை அதை பெற்ற இடத்துக்கு அல்லது உரிமையாளருக்கு திரும்ப கொடுக்கிறது. give back. I will give back the book to the library tomorrow. நான் புக்கை நாளைக்கு லைப்ரரிக்கு திருப்பி கொடுக்க போகிறேன். she gave back the money she borrowed from me.
அவள் என்னிடமிருந்து எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தாள். கிவ் பேக். ஸோ இதே விஷயத்தை நாங்கள் ஒருவர் எங்களுக்கு செய்த விஷயத்துக்கான ரிவெஞ்சாக ஒன்றை கொடுக்கும் பொழுதும் கிவ் பேக் என்று யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டுடே we have learned 20 phrasal verbs that are very important for you to use in your daily conversations. ஸோ இவை எல்லாத்தையுமே உங்களுக்கு டெய்லி கன்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இவற்றோட எல்லா ஃபார்ம்ஸையும் V1, V2, V3, all the forms in all the tenses. ஸோ டென்சஸ் பற்றிய விளக்கம் நிறைய வீடியோஸ் மூலமாக என்னோடய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்குது. அது தேவையானவங்களும் பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்ய மறக்காதீங்க. லெட்ஸ் மீட் வித் another important lesson. Until that, take care.